எது அழகரோட சித்திரை திருவிழாக்காக மதுரை மேம்பாலம் கட்டுற பிளான்ல மாற்றமா? ஆமா மக்களே, மதுரை கோரிப்பாளையம் மேம்பாலம் கட்டுற பிளான் பாத்தீங்கன்னா தல்லாகுளத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அழகரோட எதிர் சேவை திருவிழாக்கு அது இடைஞ்சலா இருக்கும்னு அதுக்கு அடுத்த ஸ்டாப்பான தமுக்கத்துல இருந்து பாலம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான கட்டுமான பணிகளை முதலமைச்சர் இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காரு. தமுக்கத்துல ஆரம்பிக்கிற இந்த பாலம் அப்படியே கோரிப்பாலம் வழியா வந்து ரெண்டு பக்கமா பிரிஞ்சு முடிவடையுது. ஒன்னு பாத்தீங்கன்னா பாலம் ஸ்டேஷன் ரோடு வழியா போய் அப்படியே செல்லூர் வழியா முடிவடையுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அண்ணா சிலை இருக்குல்ல, அங்கிட்டு போய் இறங்கி முடியுது. இதோட மொத்த நீளம் பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர். பட்ஜெட் 190 கோடி. இதுக்கிடையில காந்தி மியூசியம் வழியா ஒரு அண்டர் பாஸ், அதாவது சுரங்கப்பாதையும் அமைக்க போறதா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம மேலமடை பாலமும் கட்டுறதுக்கு முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா ஆவின் இருக்குல்ல, அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆகிற இந்த பாலம் கோமதிபுரத்துல போய் முடிவடையுது. மொத்தம் 1.1 கிலோமீட்டர். பட்ஜெட் பாத்தீங்கன்னா 150 கோடி. சோ மதுரையில ரொம்ப முக்கியமான 2 ஏரியாஸ்ல இந்த பாலம் கட்டுற வேலை ஆரம்பிக்க போறாங்க. இனி இந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராபிக் அதிகமாவே இருக்கும். சோ கவனமா அவங்களுக்கு ஒத்துழைப்பையும் கொடுத்து இருந்துக்கோங்க. எப்படியும் பிரிட்ஜ் கட்டினதுக்கு அப்புறம் வண்டிகளை விட இவங்களுக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கிடைச்ச மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் போஸ்டர் ஒட்டி இந்த நாட்டையே உருப்பட விடாம பண்ணிட்டீங்களா?